இன்றைய தேவ வார்த்தை எரேமியா 32ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். நான் இந்த ஜனத்தின் மேல் இந்த பெரிய தீங்கையெல்லாம் வரப்பண்ணது போல அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மைகளையும் அவர் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமேன். மனிதர்களின் பாவங்களுக்காக தண்டனை எப்படி வந்ததோ அதேபோல கடவுளின் ஆசீர்வாதங்களும் நம் வாழ்வில் நிச்சயம் நிறைவேறும். இஸ்ரவேலர்களின் கீழ்ப்படியாமை காரணமாக அவர்கள் பாபிலோனிய சிறையிருப்புக்கு தள்ளப்பட்டனர். அந்த தண்டனை எப்படி துல்லியாக நிறைவேறியதோ அதுபோல அவளின் மீட்பும் நிறைவேறியது. மனிதர்களின் தவறுகள் தேவனுடைய திட்டங்களை மாற்றுவதில்லை. அவர் தம் மக்களுக்கு செய்த நன்மைகளை திரும்ப கொண்டு வருவார். தேவன் தம்முடைய ஜனங்களை ஒருபோதும் மறந்துவிட மாட்டார். துன்பத்தின் நாட்கள் இருந்தாலும் அவர் நன்மைகளை நிச்சயம் நிறைவேற்றுவார். அவருக்கு காத்திருக்கும் ஒருவரது வாழ்வையும் தேவன் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் தருகிறார். தீங்கை விட உறுதியானது நன்மை. தீங்கையெல்லாம் வரப்பண்ணது போல அவர் சொன்ன நன்மைகளும் நம் வாழ்வில் நிச்சயம் நிறைவேறும். மனிதர்கள் கோபத்தினால் தண்டிக்கப்படலாம், ஆனால் கடவுள் அன்பினால் சீர்திருத்துகிறார். நம் வாழ்க்கையிலும் சில வேளைகளில் நம்முடைய தவறுகளாலோ அல்லது சோதனைகளாலோ துன்பங்களை சந்திக்கலாம். ஆனால் அந்த துன்பம் நிரந்தரமானது அல்ல. நம் வாழ்வில் கஷ்டங்களை அனுப்புகிற அதே தேவன் அதைவிட மேலான பெரிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நம்மேல் வரப்பண்ணுவார். அவர் வர வல்லவராயிருக்கிறார். இன்று நாம் நம்மை அவரிடம் ஒப்படைக்கும்போது அவர் நம்மை குறித்து சொன்ன எல்லா நன்மைகளாலும் நிரப்புவார். இயேசு நாமத்து பிதாவே, ஆமேன். நல்ல ஆண்டவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய நாளைக்கான கிருபை செய்யப்படி நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதம் தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஊழியக்காலையும் ஊழியங்களை கத்திர ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். விசுவாசிகளை கத்திர ஆசிரியங்கப்பா. தேச தலைவர்களை கத்திர ஆசிரியங்கப்பா. அவளுக்கு நல்ல ஞானத்தையும் நல்ல புத்தியும் கொடுத்து கத்திர வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறப்பா. தேசத்தில் ஒரு பெரிய சமாதானம் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எல்லாரும் ரட்சிக்கப்படும் கர்த்தாவே. எல்லாரும் சத்தியத்தை அருகில் மலர கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வசனங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் எங்களுக்கு ஆசிரியங்கப்பா. உன் அப்பத்தையும் உன் தண்ணீரை ஆசிரிப்பேன், வியாதியை உன் இருக்கும் சொன்னீங்க ஆண்டவரே. நீ வலப்படுத்தும் இளங்கண்டுபடுவாய், இடதுபடுத்தும் இளங்கண்டுபடுவாய் சொன்னீங்க ஆண்டவரே. உன்னை அதிசயங்களை காணப்படும் சொன்னீங்க ஆண்டவரே. உன்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அதிசயங்களை காண முடியாது ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலையை கொடுங்க ஆண்டவரே. வியாபாரம் இல்லாதவர்களுக்கு நல்ல வியாபாரத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த நாளும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வித்து பாதுகாத்து தீங்கு துக்கப்படாத இலக்கி பாதுகாத்துக் கொள்ள ஜெபிக்கிறேன். எல்லாம் இரத்த கோடைகளை மூடி மதித்து பாதுகாத்துக் கொடுங்க. நான் மாத்திரம் மயப்பட்டோம், தேவைகளாம் சந்திக்கப்பட்டுங்க கர்த்தாவே. இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை நிரப்புங்க. துதி கனம் மகிமை யாவையும் ஒருவருக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.